ஷட்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக நமது சர்க்குருவின் அற்புதத்தை, மகிமையை சொல்வதற்கு மீண்டும் உங்கள் முன்னால் தோன்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். இந்த விஷயத்தை கேட்டோன்னே எனக்கு கண்டிப்பாக உங்களோட பேசி ஆகணுங்கிற ஒரு வேகமும் வந்துருச்சு. நிறைய பேர் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தீங்க, 3 நாளாச்சு ஏன் வீடியோ போடலைன்னு. சாரி, மன்னிச்சிடுங்க, எனக்கு சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்து விட்டது. அதனால் சில மன வேதனையில் இருந்தேன். ஆனால் நம்ம சர்க்குரப்பா, டே மடையா, நீ ஏன்டா, உனக்கு நான் இருக்கேன், என்னோட சேவை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு நான் இருக்கேன்டா, எல்லாம் நான் கிளியர் பண்ணி தரேன்னு சொன்ன ஐயனுடைய அந்த அற்புதமான அருள். நேற்று அமாவாசை, ரொம்ப சோர்வாக இருந்தோம். 2 நாளா 3 நாளாக ஒரு வாரம்னு வச்சுங்க. வீட்டுக்கு ஐயன் அப்படியே வந்து காட்சி கொடுத்துட்டாரு. நான் அந்த இதை கூட ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த இந்த வீடியோட உங்களை அதையும் சேர்த்து காட்டுறேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. ஐயன் வரவே இல்லை, 1 வாரம் ஆச்சு, நமக்கு இப்படியெல்லாம் மனசு சங்கடமாயிட்டு இருக்கு, அப்பா வரவே இல்லை அப்படின் போது நேற்று அவ்வளவு அற்புதமாக வந்து சேர்ந்துட்டார். இதே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய தோழி, நம்மளுடைய தம்பி மனைவி சந்திரகலாங்கிறவங்களும் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி தான் எனக்கு இருந்தது 1 வாரமா. டக்குன்னு நேற்று வந்துட்டாருங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு அற்புதமான அருமையான பரபிரமத்தினுடைய நிகழ்வுகள் தான், அதிசயங்களை தான் உங்கள் முன்னாடி நான் ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கேன். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ரூஃபோட போட்டிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் இருக்கிற பாலாஜி செல்வ கணபதி சூர்யா தம்பதிகள் தங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் தங்களால் பிறருக்கு ஏற்பட்ட அதிசயங்களையும் இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து டைரக்டா உங்களுக்கு பார்த்துக்கலாம். வணக்கம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ. உண்மையில நான் கேட்டுட்டு என் மனசு அவ்வளவு ஒரு பூரிப்பா இருந்தது. என் அப்பனின் சர்க்குரு எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எஸ், இல்லைங்களா? நம்ம கண் முன்னாடி நம்ம விரும்புறவங்க எல்லாம் அவங்கள பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும், நமக்கு எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் அப்பன் சர்க்குருவை பற்றி மக்கள் சொல்லும்போது, ப்ரூஃபோட சொல்லும்போது நான் சிலாயித்து அப்படியே சிலிர்த்து போகிறேன், சரிங்களா? அந்த அனுபவம், அந்த அருமை உங்கள் அனைவருக்கும் வந்து சேரணும். நீங்களும் அதை பின்பற்றி உங்களுடைய கர்மாவிலிருந்து வெளிப்படணும். ஐயனை வந்து சேர்றதுக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. நீதி, நியாயம், தர்மம், இந்த 3 உங்களுக்கு இருந்தா போதும். இது நேர்மையா நீங்க வாழ்ந்துருவீங்க, சரிங்களா? எந்த மன அழுத்தமும் இருக்காது, எந்த மன கஷ்டமும் இருக்காது. எனக்கு அந்த நியாயம், தர்மம் அது இருக்க போய் தான், நீதியோட இருக்க போய் தான் எனக்கு இந்த 1 வாரத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு விஷயங்கள் கிளியர் ஆச்சு, சரிங்களா? எப்பயுமே கரெக்டா இருக்கணும், அதுதான் ஐயன் சொல்றது. இன்னைக்கு வீடியோல என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க? அதுதான் இன்னைக்கு வீடியோனுடைய அம்சம். நான் சொன்ன மாதிரி ஆலங்குடியிலிருந்து அவர் பாலாஜி செல்வ கணபதி சூர்யா தம்பதிகள். இவங்க ஒரு ப்ரொஃபஷனலா பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஜோசியர்கள் அவங்க, சரியா? ஜோசியம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவோட சேர்ந்து இவர் ஜோசியம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு 10 வருஷ காலமா, 10, 17, 18 வருஷம் சொல்றாங்க. இளம் வயதிலிருந்து தன் தகப்பனாரோட அதை பண்ணிட்டே வராரு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு அந்த 1 வாரம் பார்க்கக்கூடியதுல அப்பா ஒரு 4 நாள், ஒரு 2 நாள், 3 நாள், அவர் ஒரு 5 நாள், இப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வராங்க, சரிங்களா? இவருக்கும் மேரேஜ் ஆகுது. இவருக்கு மேரேஜ் ஆகி 2 பசங்க பிறக்கிறாங்க. ஆனால் வருமானம் அவ்வளவாக இல்லை, சரிங்களா? இவர் பார்க்கும்போது இவர் எடுத்துக்கலாம், இவர் அன்னைக்கு பார்க்குற அன்னைக்கு இவரை வர வருமானம் இவரும், அப்பா பார்க்கும்போது வர வருமானம் அவங்களும் எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் அவருக்கு கொடுத்த ஒரு விஷயம். இந்த டாஸ்க்ல அவருக்கு சரியான வருமானம் இல்லை. ரொம்ப ஃபீல் பண்றார், ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அவ்வளவு ஒரு ஃபீலிங்ல போயிட்டு இருக்கு. குழந்தைகளும் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்க்கும்போது இவர் பார்க்குற ஒல்லியா சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாரு. வர்றவங்களை அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, வர்றவங்க எல்லாம் அப்பா இருந்தா பார்ப்பாங்க நல்லா, நான் இருக்கும்போது இங்க என்ன சின்ன பிள்ளை அப்படின்ட்டு வந்து ஜாதகத்தை கொடுக்காமல் கூட சென்றிருக்கிறார்கள். என் மனசு அப்ப அவ்வளவு வேதனை பட்டது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. சரி, என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பிரான்ச் இது பண்ணிக்கலாம், தனியா போட்டு நம்மளுடைய கத்துக்கிட்டோம், சரி நம்மளும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஊரணிங்கிற ஊர்ல ஒரு பிரான்ச்சை போட்டு பண்ணியிருக்காரு. அப்ப அவங்களுக்கு ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த புண்ணியவதியினுடைய கருணை ஐயனுடைய இதாத்தான் இருக்கும்.
மாரியம்மாளுடைய அவதாரமா கூட இருக்கலாம், அவங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய பழக்கத்தினால உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா இவ்வளவு சிரமப்பட்டுன்னு சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, பழனி பக்கத்தில் இருக்கிற மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க, அங்க போயிட்டு வாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு தெரியாது, பாலாஜிக்கு மூட்டை சாமிகள் யாரு என்ன ஏதுங்கிற எந்த விவரமும் தெரியாது. தன்னோட மனைவியிட்ட வந்து சொல்றாரு இப்படிங்கும் போது, அப்படியான்னு சொல்லி அவங்களும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வந்துட்டு ஒரு நாள் பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த பெட்ரோல் போடும்போது அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காராம் ஃப்ரெண்டோட. டே, எங்க தம்பி சொன்னா இந்த மாதிரி பழனி பக்கம் கணக்கம்பட்டியில மூட்டை சாமிகள் இருக்காராம். எனக்கு அப்பா பேரை சொல்லும் போதே புல்லரிக்கும். இருக்காராம், ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்காராம், ரொம்ப எல்லா விஷயங்களும் உண்மையா போறவங்களுக்கு, அன்னதானம் செய்யறவர்களுக்கு, மற்றவர்களை மதிப்பவர்களுக்கு, தாய் தந்தையர்களை மதிப்பவர்களுக்கு ரொம்ப உண்மையா இருந்து அந்த பிரச்சனைகள் இருந்தா அவர் நல்ல விஷயங்களை பண்றாராம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஆஹா இது நமக்குரிய சமிக்கை, நமக்கு ஐயன் கொடுக்கிற சொல்ல ஒரு விஷயம், நீங்க போயிட்டு வரா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். போய் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் வீடியோல பார்த்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி கணக்கம்பட்டியில போய் ஐயனை போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மனசார தன்னுடைய வேண்டுதலை வச்சுட்டு, ஐயா என் தொழில் சரியில்லை, எனக்கு இப்படி வருமானம், எனக்கு குழந்தை குட்டிகள் ஆயிடுச்சு, நீங்க தான் ஐயா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கணக்கம்பட்டியை தாண்டுறாங்களா. கணக்கம்பட்டியை தாண்டும் போது ஒரு பட்டர்ஃப்ளை, அதாவது பட்டாம்பூச்சி, சரிங்களா, பட்டாம்பூச்சி வந்து வைப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து டக்குன்னு உட்கார்றாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த பட்டாம்பூச்சி அது எதுவுமே அவங்களுக்கு உண்மையிலே தெரியாதுன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு பட்டாம்பூச்சியை பற்றி ஐயன் வருவாரு, வெட்டுக்கிளியா வருவாருன்னு எனக்கு தெரியாது சாமி, நான் அதை பத்தி எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. சரி பட்டுருச்சு, டிரைவர் என்ன சொல்லிட்டு சரி அடி விட்டுருச்சு, அது செத்துருக்கும் அப்படின்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கம்பட்டி எங்க இருக்கு, ஆலங்குடி போற வரைக்கும், ஆலங்குடி போற வரைக்கும் அந்த இதுலயே சிக்கி இருந்திருக்கு. சரி விட்டுட்டாங்க. போய் வீட்டுல போய் இறங்கி அப்படின்னு சொல்லி அந்த இதை வைப்பர் எடுத்திருக்காங்க, பறந்துருக்கு. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நிச்சயம் அடிபட்டதுல சார், உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பதிவு பண்றாரு. உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா அது இருந்தது. வந்துட்டு வீட்டுல ஒரே இது வரும்போது உங்க வீடியோவை பார்த்தேன், அப்பதான் நீங்க அந்த பட்டாம்பூச்சியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, என்னால் நம்பவே முடியல, ஐயன் நம்ம கூடயே நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றார். வந்துட்டு அந்த ஊரணியில் இருக்கிற அந்த பிரான்ச்சை போய் திறக்கிறதுக்கு அந்த இதுக்கு போயிருக்காரு அவரு. முன்னாடி ஒரு ஸ்லாப் இருக்கு, இது இருக்கு, இடம் சிட் அவுட் மாதிரி இருக்கு, கேட்டை தேன உள்ள ஆளுங்க பார்த்தா ஒரு 20 பேர் 30 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா மனசார இதை நீங்க நான் ஏன் பதிவு பண்றேன்னு சொன்னா, சர்க்குரு நீங்க வேண்டும் போது, உங்கள் உண்மையாக வேண்டும் போது உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து அவர் அந்த இடத்துல இருந்து உதவி பண்றாரு, காக்குறாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. சரி, இவர் என்ன நினைச்சு போறாரு, சரி பக்கத்துல மேரேஜ் நடக்க அங்க ஆளுங்க மக்கள் யாராவது வந்திருப்பாங்க, அந்த கூட்டமா தான் உட்காந்துருக்குன்ட்டு இவர் மெல்ல மெல்ல விலகி அந்த உள்ள போய் கேட்டை திறந்து உள்ள போயிருக்காரு. உள்ள போய் கூட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு பத்தி வச்சு பொருத்தி வச்சுட்டு உட்காரல. எல்லாரும் ஐயா எனக்கு ஒரு டோக்கன், எனக்கு 2 டோக்கன், எனக்கு 3 டோக்கன் என்று அங்கிருந்த ஒரு 30 20 30 பேருக்கு மேல இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நான் டோக்கன் போட்டேன். அவர் சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு இதா இருந்தது, சரிங்களா. அன்று முதல் ஐயன் எனக்கு வளர்ச்சி மேல் வளர்ச்சி தான், போயிட்டு வந்திருந்த வளர்ச்சி மேல் வளர்ச்சி தான், ஒண்ணுக்கு இன்னைக்கு 3 பிரான்ச் போட்டிருக்கேன், நானும் என் மனைவியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி, இந்த வீடியோனுடைய ஹைலைட் என்ன, இதை நாம சொல்ல வரக்கான ஹைலைட் என்ன, 7 வருஷமாக ஒரு குழந்தை உணவே சாப்பிட மாட்டேங்குது, லிக்விட் ஃபுட்டு தான். எத்தனை டாக்டர் பார்த்தாச்சு, எவ்வளவு விஷயங்கள், கை மருந்து எல்லாமே பார்த்தாச்சு. 7 வருடம் ஆகுது ஒரு குழந்தைக்கு உணவே, திட உணவே சாப்பிட்றது இல்லை, லிக்விட் ஃபுட்டு தாங்க. ஜூஸ் அது இது கஞ்சியை கரைச்சி இப்படி குடிச்சே போயிட்டு இருக்கு காலம், சரிங்களா. இவருடைய ஒரு நல்ல எண்ணம் பாருங்க, அங்க போறது விபூதி சந்தனம் வாங்கினா இவர் விபூதி சந்தனம் வாங்கிட்டு போறது, ஐயனுடைய பாதங்கள் காலடியில வச்சு அதை எடுத்துட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணி வர்ற மக்களுக்கு தன்னால முடிஞ்சது செய்யறது. அது காசு இல்லைங்க, அந்த மாதிரி அவர் செய்யல, நல்ல விஷயமா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாரு, அதாவது அடுத்த பதிவுல நான் சொல்றேன்னு இருக்காரு. பிரச்சனை இருப்பவங்களுக்கு நோய் தீர்ந்திருக்கு, அடுத்த பதிவில் நிச்சயமா அவர் சொல்லுவார். இன்னொன்னு முக்கியமாக கிட்ட வந்தது, அந்த குழந்தை 7 வருடமாக உணவு சாப்பிடல. இவருக்கு ஒரே அதிசயம், என்னடா அப்படி நடக்கும், ஆமாங்கன்னு இருக்காங்க. சரி, ஐயன் மேல பாரத்தை போட்டு இந்த 2ஐயும் கொடுத்து, அம்மா கலக்கே தொடர்ந்து இந்த குழந்தைக்கு ஒரு கொடுங்கம்மா அப்படின்னு இருக்காரு.
நம்பிக்கை பாருங்க. ஐயனை நம்பியவர்களுக்கு ஐயன் உடன் இருப்பார். அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய அம்சம், சாராம்சம். நான் சொல்றது அதுதான். 7 வருட காலமாக உணவே சாப்பிடாத, லிக்விட் ஃபுட்டாத, தண்ணீர் நீராகாரமாக சாப்பிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு தைரியத்தில் ஐயன் சரி செய்து விடுவாருங்கிற நம்பிக்கையில அதை கொடுக்குறார். 1 வாரம் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை சொல்லிச்சு, அம்மா பசிக்குதுமா அப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, பசிக்குதுங்கவும் சரி அப்படின்னு சோத்தை போட்டு தயிரை போட்டு அப்படியே பேச ஊட்டிருக்காங்க. இவ்வளவு சோறு. என்னால் இதை பதிவு பண்ணும் உடலெல்லாம் சிலிர்க்குது, அப்படியே மெய்மது போகுது எனக்கு. அவர் சொல்றார், ஐயா இவ்வளவு நடந்தது, அந்த குழந்தை உணவு சாப்பிட்டது, தொடர்ந்து இன்று உணவு சாப்பிடுகிறது, அந்த பதிவையும் நிச்சயமாக அடுத்ததில் சருவேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க, எவ்வளவு பெரிய என் சத்குரு நம் அப்பாவினுடைய அதிசயம், அற்புதம், எண்ணில் அடங்காதவை. பரபிரம்மம், பரஸ், அவர் ஒரு சிவம், சர்வம் சிவம். நம்ம அவர் சிவம். அவர் உள்ள எல்லாமே, எல்லாத்தையும் காட்டினவர். அவரு ஒவ்வொன்றையும் உங்களுக்கு காட்டியிருக்காரு. இதுதான் 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 அப்படின்னு ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். என் அருமை மக்களை, என் சப்ஸ்கிரைபர்களை, உங்களுக்கு எல்லாரும் நான் கையெடுத்து கும்பிடுவது, ஐயனை முழுமையாக நம்புங்கள். முழுமையாக நம்பும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காதது எதுவும் இருக்கு, எல்லாமே கிடைக்கும். எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டு இருக்கிறது நடக்கிறது உங்களுக்கும் நடக்கும். ஏன் நடக்கக்கூடாது? நம்ம ஐயன். சரிங்களா? அதுதான் சத்குருவினுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு கருணை என்று சொல்லிவிட்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு போயிட்டே இருக்காரு, கணவன் மனைவியோட போயிட்டே இருக்காரு. கோயில் கணக்கெல்லாம் பாக்குறது இல்லை. எப்ப தோணுதோ நடா ஐயனை போய் பார்த்துட்டு வந்துருவோம். 3 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டார். குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவர் சொல்வதில் எல்லாம் நடக்கிறது அப்பாவோட கருணையில. இது எல்லாம் உங்கள் வாழ்விலும் நடக்க வேண்டும் என்றால் கணக்கன்பட்டி மண்ணை ஒரு முறை மிதியுங்கள். என் அப்பன் சத்குருவினுடைய அந்த பாதங்களை ஒரு முறை தொட்டு விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வில், உங்கள் வீட்டில் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும். அருமையான ஒரு எதிர்காலம் உங்களை காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். தேனியிலிருந்து உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.